கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 5-6 வருஷம். கலாத்தியர் 5-6 நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்துல விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அவரு கலாத்தியர் சபையில சொல்லுகிற ஒரு காரியம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அடுத்தது, கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமைக்கும் ஒன்று. அது ஒண்ணுக்கும் உதவாது. விருத்த சேதனம் கொண்டு ஒண்ணுக்கும் உதவாது. ஒண்ணு மட்டும் உதவும், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீதி ஆவியை கொண்டு கிடைக்கும். விசுவாசம் எதுல வரும்? அன்பின் கிரியையில வெளிப்படும். அப்போ அந்த விசுவாசத்தை பற்றி பார்க்குற நேரத்துல விருத்த சேதனம், இன்னைக்கு மனைக்குள்ள சூழ்நிலையில விருத்த சேதனம் முக்கியம் ஒரு சபைக்கு. இன்னைக்கு எப்படி ஞான ஸ்நானம் பிரதானமா, அதே போல விருத்த சேதனம் யூதர்களுக்கு முக்கியமானவர். இன்னைக்கு யூதர்களுடைய அடையாளம் அதுதான், விருத்த சேதனம் தான். விருத்த சேதனம் செய்ததுனால நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பவுல் அன்னைக்குள்ள சூழ்நிலையும் பேசுகிற போது சொல்லுகிறது என்ன, விருத்த சேதனம் உண்டோ இல்லையோ அது பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. நீதி அதாவது நீதி கிடைக்கணும்னா ஆவியின் நிறைவு இருக்கணும். விசுவாசத்துல நினைக்கணும்னா அன்பின் கிரியை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். நீதிக்கு ஆவியின் நிறைவும், விசுவாசத்துல நிலைநிக்க அன்பின் கிரியை. நம்ம ஸ்நானம் எடுத்ததுனாலேயோ ஸ்நானம் எடுக்காததுனாலேயோ இல்லை, ஜீவிதத்துல தேவ நீதி விசுவாசமோ நமக்குள்ள நிலைத்திருக்கு அப்படின்னு சொல்றது அன்பின் கிரியை அப்படின்னு சொல்றார். இந்த அன்பின் கிரியை என்ன சொல்ல முடியும்? இது ஒரு வெளிப்படையான ஆச்சாரம் கிடையாது. இது வெளிப்படையான ஆச்சாரத்தினாலதான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான் நிறைய பேர். அப்படிதான் வெளிப்படையான ஒரு ஆச்சாரம், அதாவது ஸ்நானம் சொல்றது. அதுபோல பாக்கி காரியங்கள் எதுவா இருந்தாலும் 4 பேருக்கு முன்னாடி செய்துட்டா அது ஒரு சாட்சி. அதே நேரத்துல 4 பேருக்கு முன்னாடி ஸ்நானம் எடுத்த நம்ம அங்க அன்னை விருத்த சேதனம் முக்கியம். அதே போல இன்னைக்கு ஸ்நானம் எடுத்தாலும் சரி, எடுக்காம போனாலும் சரி, அது 2வது காரியம். அது எல்லாரும் நினைக்கிறது போல ஒரு பரலோகத்துக்கு கொண்டு போயிடும் நினைக்கிறாங்க. அது நடக்காது. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு ஸ்நான அடையாளம் மட்டும் போதுமானதல்ல, அன்பின் கிரியை ரொம்ப முக்கியம் சொல்றாரு. இந்த அன்பின் கிரியை எவ்வளவு முக்கியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் அதிகாரத்துல 15வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ள விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் சொல்றார். கிறிஸ்து இயேசுக்குள்ள விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்ப இதுல ஒரு புது சிருஷ்டி மனசுல வச்சுக்கிறோம். இதுல என்ன இருக்கு? ஒரு புது சிருஷ்டி. ஏன்னா கொரிந்தியர்ல சொல்லுவார்ல, ஒருத்தன் கிறிஸ்துவ புறமும் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவரெல்லாம் உடைந்து போகும்னு சொல்றாரு.
ஞான ஸ்நானம் எடுத்ததுனால நாங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பழைய சுவாப நிலையில மாறி இருக்குமான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீதி கிடைக்க பரிசுத்த ஆவியானவர்னால நீதி கிடைக்கும். ஞான ஸ்நானம் எடுத்ததுனால பரிசுத்த ஆவியானவர் வர மாட்டார். புதிய சிருஷ்டியானதுனால பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படின்னுள்ளது இன்னொரு பாடம். அடுத்த 1 Corinthians 7:19 விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அடுத்தது என்னது? அப்ப அங்க விருத்த சேதனம் சொல்றாரு. அன்னைக்குள்ள சூழ்நிலை ஞான ஸ்நானம் மட்டும் இல்ல. இதில் உள்ள முக்கிய காரியம் கற்பனைகளே காரியம் சொல்றாரு. ஒரு மனுஷன் நீதியை சுதந்திரிக்க பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீதி தனக்குள்ள உருவாகணும்னா நிச்சயமா என்ன தேவையா இருக்குது? அதாவது வெளி சடங்கு இளைஞன வெளி ஆச்சாரம் சொல்லுகிற ஸ்நானம் ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு மட்டும் ஸ்நானத்தை மட்டும் அநேகர் நம்பிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அநேகர் விருத்த சேதனத்தை நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்நானம்ல முதலாவது அன்பின் கிரியை அப்படின்னு சொல்றாரு. 2வது சொல்றாரு புதிய சிருஷ்டியே காரியம் சொல்றாரு. இப்ப கொரிந்தியர்ல என்ன சொல்றாரு? கற்பனைகளை கை கொள்ளுதலே காரியம் சொல்றாரு. இன்னும் நம்ம பார்க்கிற ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 வாசம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருந்தால் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷார அல்ல, தேவனாலே உண்டாகும். இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம், நம்ம செயலின்படி. அதே போல இங்க நம்ம படிக்கும்போது, நம்முடைய பின்னணியில படிக்கும்போது ஆவியின்படி இருதயத்துல உண்டாகிற ஸ்நானம், வேத வசனங்களாக உண்டாகிற ஸ்நானம். அது தீத்துல சொல்லுவார். சரி, அடுத்தது பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 9-12 வரையும் இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ள எனக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாம் விசுவாசத்தில் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விருத்த சேதத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றேன். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதியாக எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவனாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாகும்படிக்கு அந்த அடையாளம் பெற்றான். ஓகே, இவ்வளவு வசனங்கள்ல இருந்து என்ன படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல படிக்கிற பாடம் அப்படின்னு சொல்றது, அதாவது நீதி
ஆவியானவர் உண்டாகணுமே தவிர நம்முடைய கிரியைகளால உண்டாகாது. அதுபோல விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் அன்பின் கிரியை உள்ளவனா இருந்தாதான் விசுவாசம் தனக்குள்ள இருக்கின்ற அடையாளம். இல்லாம நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், சர்ச்சைக்கு போறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் அப்படி வாழுகிறேன், நான் இப்படி வாழுகிறேன், அதனால ஒரு மனுஷனுக்கும் நீதியும் உண்டாகாது, விசுவாசமும் அவனை ரட்சிக்காது. வெளிப்புற அடையாளங்கள் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பாய் தீராது அப்படின்றதுதான். நிறைய எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தா வெளிப்புற அடையாளம், ஆனா உள்ளான எந்த மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இங்க என்ன சொல்றாரு, விசுவாசம் விசுவாசம் எதனால வரணும்? ஒரு ஸ்நானம் எடுத்ததுனாலேயோ, ஒரு பிரசங்கம் பண்ணதுனாலேயோ, ஒரு கூட்டம் நடத்துறதுனாலேயோ, இல்ல ஒரு ஜபம் பண்ணதுனாலேயோ உண்டாகிறதல்ல விசுவாசம். விசுவாசம் சொல்றது அன்பின் கிரியையினால வர்றது. விசுவாசம் சொல்றது அந்த புதிய சிருஷ்டியின் தன்மையை தனது இருதயத்துல தரித்து கொள்வதனால வர்றது அந்த விசுவாச ரட்சிப்பு. விசுவாசம் வந்துடும், விசுவாசத்தினுடைய பிரதிபலன், விசுவாசத்தினுடைய செயல். இரண்டாவது விசுவாசம் சொல்றது எதனால வர்றதுன்னு சொல்றாரு, அதாவது கற்பனைகளை வேதத்தை கை கொள்வதனால. வேதத்தை கை கொள்வதுன்னு யாருக்கும் தனக்குள்ள பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு பெருமை யாருக்கிட்ட இல்லாம இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. அது மொத்தம் வேதத்தை கை கொள்ளுது அப்படின்னு சொன்னோன்னா வேதத்தை நாங்க என்ன வாசிக்க இல்லையா? அதெல்லாம் வேதம் சொன்னதை செய்கிறவர்கள், அதான் வேதத்தை கை கொள்ளுகிறவர். அதான் காரியம் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்லி வர்றாருன்னு சொன்னா இருதயத்துல உள்ள விருத்த சேதனம் வேணும்னு சொல்றாரு. அப்ப இருதயத்துல மாற்றம் இல்லாம வாயில ஒரு மாற்றத்தையோ செயல்ல ஒரு செயல்பாட்டையோ காட்டி தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி ரட்சிப்படையலாம்னு நினைக்கிறது நடக்க முடியாத ஒரு காரியம் சொல்றாரு. கடைசி அவர் என்ன சொன்னாரு, ஆபிரகாம பாருங்க, விருத்த சேதனம் பெருகும் முன்னாடியே தான் ஆண்டவரை விசுவாசித்தாரே தவிர ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் நடந்துன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. விருத்த சேதனத்தினால ஆபிரகாம் நிச்சயில விசுவாசியாக. அதுபோல விசுவாசம் இருதயத்துல உண்டாகிற ஒரு மாற்றமே தவிர செய்கைகளினாலேயோ ஆச்சாரமான வெளிப்புற தோற்றங்களினாலே உண்டாகிறதல்ல. அதனால விசுவாசம் அப்படின்னு சொல்றது முதல் விசுவாசத்தினுடைய அந்த இருதய அன்பின் கிரியை, புதிய சிருஷ்டி, இருதய அன்பின் கிரியையும் புதிய சிருஷ்டியும், அடுத்த கற்பனையை கை கொள்ளுதும், இருதயத்தின் மாற்றமும். இந்த 4 காரியங்கள் தான் விசுவாசத்தை நமக்குள்ள வெளிப்படுத்துகிறது. அப்போ அது எப்படி வெளிப்படுத்தும்? அது கீழ்ப்படிதல் மூலமாக வெளிப்படுத்தும். அது எப்படி வெளிப்படுத்தும்? அது நம்பிக்கையால் வெளிப்படுத்தும். சடங்காச்சாரங்களாலேயும் சடங்காச்சாரங்கள்னால அது வெளிப்படாது. அது கீழ்ப்படிதனாலையும் நம்பிக்கையினாலையும் அன்பினாலையும் தான் இந்த விசுவாசம் சொல்ற ஒரு காரியம். கீழ்ப்படிதல், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 சேர்ந்து இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணினா மட்டும்தான் நம்முடைய ரட்சிப்பு இல்லைன்னு நம்முடைய விசுவாசத்துல உண்டாகிற நன்மைகள் உண்டாகுமே தவிர விசுவாசித்தேன் ஞானஸ்நானம், விசுவாசித்தேன் பிரசங்கம் பண்றேன், விசுவாசித்தேன் நான் ஜெபம் பண்றேன், விசுவாசித்தேன், ஆனா இருதயத்துக்கும் ஜீவிதத்துக்கும் இல்லை இருதயத்துக்கும் செயலுக்கும் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. கற்பனை நாங்க படிச்ச பாடத்தை செய்யறோம் அப்படிங்கிற பாடத்தினால ஒன்றும் நினைச்ச முடியாது. இதெல்லாம் தான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்றாங்க, அதனால செய்யறோம் அப்படின்னா. ஆனா இருதயம் கொண்டு பங்கெடுக்காது. இன்னொரு வகையில சொன்னா அவ்வளவுதான். இருதயம் கொண்டு இப்ப கேட்போம், நாங்க இருதயம் கொண்டு பங்கெடுக்காமல எழுந்து காலையில இருக்கிறோம். இருதயம் கொண்டு பங்கெடுக்கிறவங்க ஒரு அந்த ஏற்றுக்கிட்டு கிடையாது. ஏன்னா இதை இப்போ மனுஷன் சொல்லி வச்சிருக்க ஒரு பாடத்துக்கு இல்லை சில 1-2 செயல்களை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுற கூட்டம்.
அதாவது இருதயம் கொண்டு பங்கெடுக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது நம்ம வாழ்க்கையில அந்த நேரத்துக்கு வார தனக்கு தோணுனா மட்டும் அதல்ல இருதயம் கொண்டு பங்கெடுக்கிறது. எப்படி ஒரு சரீரத்துக்கு போஜனமானது பிரதானம், நமக்கு இன்னைக்கு 2 நாளும் சாப்பிடலன்னு எப்படி சீனம் உண்டாயிரும், எப்படி நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் உபவாசம் இருந்தாலே நம்ம பாடனது மாம்சம் கொண்டு நம்ம தாழ்ந்துடும். அதே போல அந்த ஆத்துமாவில் உள்ள விசுவாசம், அந்த ஆத்மாவில் உள்ள அந்த செயல்பாடு அப்படின்னு சொல்றது, ஆத்ம விசுவாசம் சொல்றது சாதாரண காரியம் இல்லை. அது இருதயத்துக்குள்ள இருந்து ஏற்பட்டா ஒரு நாள் நமக்கு அந்த ஜப ஜீவிதத்தை கைவிட்டாலோ இல்லை ஒரு நாள் செய்தது அடுத்த நாள் செய்யாம இருக்கும்போது அவ்வளவுதான், நம்ம மொத்தமா தளர்ந்துரும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உருவாகாம சரி நேரம் கிடைக்க நேரம் ஒன்று ஜபம் பண்ணுவோம், நேரம் நமக்கு தோணுனா ஒரு காரியத்தை செய்வோம், தோணையிலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே அது இருதயபூர்வமானதல்ல. இங்க எந்த ஒன்றும் தடை பண்ணாது. அதான் அதோட இருதயபூர்வமாக ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அதை பிளாக் பண்ண, அதாவது தடை பண்ண. இன்னைக்கு வேண்டாம் ஜெபம் பண்ணா, நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு கூட்டம் வேண்டாம், இன்னைக்கு வீட்டுல சொந்தக்காரன் இருக்கான், இன்னைக்கு அவன் இருக்கான், இவன் இருக்கான், அதெல்லாம் அது பார்க்காது. ஏன்னா எப்படி சொந்தக்காரன் இருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தியா, இல்ல சொந்தக்காரன் இருக்கான்னு சொல்லி தண்ணி குடிக்காம இருந்தியா, சொந்தக்காரன் இருக்கான்னு சாய குடிக்காம இருந்தியா? நீ செய்ய வேண்டிய எல்லாம் சொந்தக்காரன் இருந்தா மாம்சத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்வ, ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய செய்ய மாட்டேன். அப்ப இந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யாத போகிற நேரம் நம்ம யாரையும் ஆத்மாவுக்கு இப்ப 3 நேரம் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா மாம்சத்துக்கு செய்யணும்னு, அந்த மாம்சத்துக்கு தேவையானதை நீ எப்படி நிறைவேற்றுது, அது போல ஆத்மாவுக்கு தேவையான இந்த 3 காரியத்தையும் நிறைவேற்றி தீரணும். அந்த 3 நேரம் சாப்பிடணும் போல 3 நேரம் ஜெபம் பண்ணது, 3 நேரம் வேதத்துக்குள்ள தியானிக்கிறது கட்டாயம் இருந்தே தீரணும். அப்பதான் நம்முடைய ஆத்மா நிச்சயம். அந்த புதிய சிருஷ்டிக்கு நேர இருதயம் வந்திருந்தா மட்டும்தான் இது. இப்ப கேட்கிற கேள்வி இது சும்மா ஒரு ஜெனரல் ஒரு வாழ்க்கை. அந்த ஜெனரல் வாழ்க்கையெல்லாம் கருதி வேகவே வேகாது. அதாவது நான் ஒரு நபரை பார்த்துருக்கேன். ஒரு நபர்ல என்னுடைய ஒரு சொந்தக்காரன் ஸ்கூல்ல வாத்தியாரு. பொண்ணு கேட்டுன்னா அன்னைக்கும் ஒரு லீவ் இல்லாம வேலை செய்யறான். அதுதான் அதுல உள்ள முக்கியம். அதாவது அன்னைக்கும் போய் சைன் வச்சுட்டு வந்துட்டான். பொண்ணை கேட்டு கல்யாண நாள கூட சைன் வச்சிருக்கான். அப்போ எப்படி பொண்ணை கேட்டனா அப்படின்னு உள்ளது யோசிச்சுருக்கான். அவனுக்கு அந்த சைன் எவ்வளவு முக்கியமா இருந்தது இருக்கான். ஆனா போய் ஸ்கூல்ல போய் சைன் வச்சுக்கிட்டு ஒரு பீரியட் எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். அப்படி ஒருத்தன் தன்னுடைய வேலையிலேயே அவ்வளவு பிடிவாதமா இருந்தவன் இருக்கான். பொண்ணை கட்டுனதுக்காக ஒரு நாள் லீவ் போடல. அவனுக்கு அந்த வருஷத்துல எல்லா நாளும் ஆஜர். ஆனா பொண்ணை கட்டுனது ஒர்க்கிங் டேல, அன்னைக்கு ஒர்க்கிங் டேல அங்க எனக்கு கல்யாணம் நடந்த ஒர்க்கிங் டேல அன்னைக்கு சைன் இருக்கு. அப்படி மனுஷன் வாழலாம். நான் என்ன பாரு, ஏதோ ஒரு காரியத்துக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் அடிச்சு கொடுக்குறது எதுக்கு? ஜபத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரேக். அது ஆராதனை. ஏன் சொன்ன இங்க எல்லாம் வேற எதுவும் நடக்கு அப்படின்னு நினைப்பு. இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறவனுக்கு இவ்வளவு இருந்திருக்கு. தனக்கு ஒரு லீவு போடுறது ஒரு பெரிய நஷ்டமா கண்டிருக்கான். எதுக்கு? கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். அத கோயிலே பொண்ணும் கட்டி இருக்கான், அங்க போய் பாடமும் எடுத்திருக்கான். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய அந்த மனநலம்னு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவான் அவனை பற்றி அப்படி. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க கூட இருக்கான். ஆனா நம்ம ஜபத்தை விட்டுறோம்னு நினைக்கிறவங்க ஒரு நேரம் ஜெபம் பண்ணாண்டா என்ன, அடுத்த நேரம் ஆண்டவர் மன்னிச்சுக்கிடுவாரு. இப்படி நம்முடைய எண்ணம். இந்த எண்ணங்களில் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டணும். விசுவாச செயல், விசுவாசத்தால் உண்டாகிற நன்மை, விசுவாசத்தினால் உண்டாகிற கிரியை நம்மகிட்ட நடக்காது. அதான் இப்ப நம்மகிட்ட நடக்கலையே விசுவாசத்தின் அடையாளங்கள். விசாஜ விரட்டுவ எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ற எல்லாருக்குமே இந்த அடையாளம் இருக்கும். நீங்க நினைக்கிறது என்ன, அது ஊழியக்காரனுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் அந்த வரம். அப்படி கிடையாது. நீ விசுவாசியா உனக்கு பிசாசு விரட்ட முடியணும். நீ விசுவாசியா நோயை குணமாக்கணும். நீ விசுவாசியா அற்புதங்கள்
மறுபாச அடையாளங்களோடு கூட அற்புதங்கள் அடையாளங்களை செய்யணும். அந்த விசுவாசி இல்லை விசுவாசின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்தாச்சு, பிரசங்கம் பண்ணியாச்சு, பாட்டு பாடியாச்சு, காணிக்க கொடுத்தாச்சு, போயாச்சு. அது விசுவாசமா அப்படின்னு கேட்டா அது விசுவாசம் அல்ல. நான் சொல்றேன், சொல்றாரு அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. ஏங்கன்னா இப்ப அற்புத அடையாளம் எல்லா மதத்திலையும் எல்லாவனும் செய்யறான். அவனும் நோயெல்லாம் குணமாக்குறான், அவனும் பெயர் வருட்டுறான். அப்ப அதெல்லாம் இப்ப எல்லா இடத்துலையும் எல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப அப்படி இருக்கும்போது என்னுடைய விசுவாசத்துல நான் வெளிப்படுத்த வேண்டியது முதல்ல அன்பின் கிரிய, இரண்டாவது புதிய சிருஷ்டியின் தன்மை, மூணாவது வேதத்தை கை கொண்டு, அதாவது வேத கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, நாலாவது இருதயத்தின் பூரணமான என்னது சமர்ப்பணம், இருதய மாற்றம். இவ்வளவு இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை இரவுகளும் ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை பகல் ஜெபம் பண்ணாலும் சரி, இருதயத்தை நம்ம மாற்ற தெரியல. அன்பின் கிரியை அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்புக்கு எதுவும் நிறைய இருக்காது. அதுல உள்ளது அன்புக்கு பழி வாங்கினாங்கன்னா இருக்காது. ஆனா நம்ம வைராக்கியத்தை விட்டு இன்னும் நம்ம வாழ்க்கையை மாற்றவே இல்லையே. நான் பிடிச்ச குடியில நிற்பேன், ஆனா நல்லா ஜெபம் பிடிச்ச குடியில நின்று ஜெபம். அது ஒரு நினைப்பு என்னன்னா, இந்த ஆண்டோடைய சமூகத்துல போய் எட்டும்னு நினைக்கிறோம். நம்ம பிடிவாதத்துல நின்றுகிட்டு என்ன ஜெபம் பண்ண அன்பு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். இருதயத்துல அன்பின் தன்மைன்னு சொல்றதுல அதுக்கு பிடிவாதம் இருக்காது, அதுக்கு வஞ்சகம் இருக்காது, அதுக்கு பொறாமை இருக்காது, அதுக்கு குற்றப்படுத்தாது, அது குற்றப்படாது. அப்ப அந்த அன்பின் கிரியை நமக்குள்ள இருதயத்தில் இல்லாம நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணிட்டு கிடந்தாலும் அந்த ஜபங்களை தெய்வ சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வந்துள்ளத அதைதான் பார்க்கணும். அன்பின் கிரிய என்ன குத்தி பேசுறார் அப்படின்னு வரக்கூடாது. நம்ம அப்ப குத்தி பேசுகிறார் நினைச்சாலே தீங்கு. உனட்டு அந்த இருதயத்துக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. திருத்துகிறார் அப்படின்னு நினைக்கிற அந்த தெளிவு வராம நீ ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்க. நான் திருந்திக்கிட்டே இருக்கிறேன். நேற்றைக்கு அந்த விஷயம் எனக்கு குத்தப்பட்டது, ஓகே மாற்றிடுவோம். இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு உணர்த்தப்படுகிறது, சரி மாத்திக்கிடும் அப்படின்னு வாழ்க்கையை மாற்ற படிக்காத எந்த நபரும் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், காலையில ஜெபம் பண்ணாலும், மத்தியானம் ஜெபம் பண்ணாலும், நைட்டு ஜெபம் பண்ணாலும், இல்ல ஒரு மணி நேரம், இப்ப பரவாயில்ல நம்ம ஆட்களுக்கு ஒரு மணி நேரம் எப்படியாவது ஜெபம் பண்ணணும்னு அந்த ஒரு தெளிவு வந்துருச்சு. ஒரு மணி நேரம் ஒரு குரூப்பை நடத்தக்கூடிய அளவுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய திறமை எல்லாம் இருக்கு. எப்படியாவது எதையாவது சொல்லி ஜெபம் பண்ணி வசனத்தை வாசித்து எதையாவது ஒரு மணி நேரம், அது ஒரு பெரிய கிருபை தான். அது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்றும் இல்லை. ஏதா இருந்தாலும் இந்த கூகுள் மீட்டுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டேன். 1-2 பேராவது, 1-2 இல்லை, இப்போ மேக்சிமம் ஒரு 10-15 பேர் நம்ம சபைக்குள்ள கரெக்டான ஒரு மணி நேரம் அந்த குழுவை நடத்தக்கூடிய அளவுக்கு என்னது ஜெபம் பண்ண படிச்சுட்டாங்க. ரொம்ப நல்ல காரியம். ஆனா இன்னைக்கு இருதய மாற்றம் இல்லாம, இருதய மாற்றம் அப்படின்னு சொல்றது அன்பு, அடுத்தது என்னது அந்த புதிய சிருஷ்டியின் தன்மை, உனக்கு இருந்தது அந்த 5-17, அது ரொம்ப முக்கியமான காரியம். புதிய சிருஷ்டி இல்லாம நான் பழையதெல்லாம் மாற்றாம நான் புதுசா இருந்துகிட்டு ஒரு மணி நேரம் நான் ஜெபம் நடத்தும் பார்த்தீங்களா, அது நடத்துறீங்க, நல்ல காரியம், அதுல எல்லாம் குறை இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள மாற்றம் உண்டாகாதது வரை நம்முடைய ஜபங்களும் நம்முடைய ஆராதனைகளும் நமக்கு நீதியின் ஆவியை நமக்குள்ள உருவாக்காது, நீதியான ஜீவிதத்தை நமக்குள்ள உருவாக்க. நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில நம்ம குற்றப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம குற்றப்படும் வரைக்கும் தெய்வராஜ்யத்தினுடைய அவகாசம் நமக்கு உண்டாகாது. நீதி அப்படின்னு போதாது, நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நல்ல ஒரு காரியம். ஆனா அதுல விருத்த சேதனம், அதுல ஒரு ஸ்நானம் எடுத்ததுனாலதான் இதெல்லாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அன்பு கிரியை, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். இது யாரு எதை என்னை குற்றப்படுத்துவதில் நான் திருத்திக் கொள்ளுகிறது தான் என் வாழ்க்கை. குற்ற
குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை. அது தெளிவா இருக்கணும். ஏதோ ஒரு ஆவியில உணர்கிறதுனால சொன்ன எப்ப பார்த்தாலும் தன்னை குற்றப்படுத்துறாங்க, தன்னை தான் எல்லாரும் குறி வைக்கிறாங்க. அதாவது மற்றவங்களை தனக்கு எதிராக தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள் இருந்தாலே அந்த விசுவாச பாதை நமக்கு சரியானதல்ல. அன்பின் கிரியை யார் என்ன செய்தா? நமக்கு குழந்தை பெற்றோரை தவம் அடிச்சுட்டா இந்த பிள்ளை தவம் பண்ணிட்டு போகாம இருக்காது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நம்முடைய சூழ்நிலைகளை வச்சு தெய்வத்தை தேட்டத்தை நிறுத்தினாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை இருதயம் கொண்டு எல்லா இருதயத்தின் ஆழத்துல இருந்து தெய்வத்தை நேசிக்கிறவனுக்கு அது வாழ்க்கை வித்தியாசமானது. அந்த வித்தியாசமான வாழ்க்கைக்கு இன்னும் நம்ம யாருமே பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் செயல்படக்கூடிய அளவுக்கு நம்மளால அந்த ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்க முடியல. கர்த்தர் அதை கிருபை செய்யும்படி ஆட்சேபிப்போம். இலக்கங்களின் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை நீ திட்டப்படுத்தின ஒரு காரியம் மனுஷனுடைய செயல்களால் உண்டாகிறதல்ல, ஆச்சாரங்களினால் பாரம்பரியங்களினால் ஆண்டவரை உண்டாகிறதல்ல. விசுவாசத்தினுடைய ஆண்டவரை தன்மை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரை விசுவாசின் அடையாளங்கள் செயல்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறேன். பிசாசின் மேல் உள்ள ஜெயம் உண்டாக வேண்டும். ஆண்டவரை வியாதிகள் நீக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை வரங்கள் பெற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவரை சாவுக்கு எதுவான எதையும் ஆண்டவரை சாப்பிட்டாலும் அவர்கள் சாவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அதுபோல கத்தாவ அவர்களுடைய வாழ்க்கையில பாசையின் வரங்களோடு கூட அற்புத அடையாளங்களை அவங்களால செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் தூரமா இருக்கிறோம் ஆண்டவரை. அப்போ நாங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் வியாதிகள் நீங்க மாட்டாங்குது. நாங்க எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை அடையாளங்களை நாங்களால காண முடியல ஆண்டவரை. எவ்வளவுதான் நாங்க ஜெபம் பண்ணினாலும் எங்களுக்குள்ள ஆண்டவரை அப்போ அந்த விசுவாசத்தினுடைய தன்மைகளை தரித்து வாழ முடியாதபடி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையானது ஆண்டவரை ஒரு மாயையான ஒரு வாழ்வின் தோற்றத்தை அது அடிப்படையாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிற ஆண்டவரை. ஆண்டவரை மனுஷனுக்கு ஆண்டவரை இந்த தன்மைகள் இருந்தெல்லாம் ஒரு மாற்றம் வேணும் என்று தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதியின் ஆவி எங்களுக்குள்ளே உருவாகணும் சொன்ன கர்த்தாவே. விசுவாசத்தின் கிரியைன்னு சொல்லுகிற அன்பு ஆண்டவரை அந்த விசுவாசத்தின் கிரியை ஆயிருக்கிற ஆண்டவரை புதிய சிருஷ்டியின் அனுபவம் ஆண்டவரை பழையவைகள் எல்லாம் மறந்து போகிற அனுபவம் வேணுமே. அதுக்கு நாங்க தூரமா இருக்கிறோம். பழையவைகள் எப்போதும் எவ்வளவு ஜெபம்னாலும் ஆண்டவரை எங்களுக்கு பழைய நிகழ்வுகள் ஆண்டவரை ஒவ்வொரு மனுஷரை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரை அவர்கள் செய்தவைகள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை வாட்டுகிற ஒரு அனுபவம் இருக்கு. அவர்கள் பேசினவைகளை எல்லாம் ஆண்டவரை திரும்பவும் ஆண்டவரை ஞாபகப்படுத்தி ஆண்டவரை அவர்களோடு ஆண்டவரை ஒரு கசந்த ஒரு அனுபவத்தை உருவாக்குகிறது ஆண்டவரை. ஆனா விசுவாசி அப்படி இல்லையா ஆண்டவரை? பிள்ளையை போல ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு என்று சொல்லி இருக்கிறேன். நாங்க எவ்வளவுதான் வேதத்தை கேட்டாலும் வாழ்க்கையை மாற்ற தெரியாம ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையினுடைய செயல்களை ஆண்டவரை நாங்கள் மாற்றாம இருக்கிறோமே. எங்களை மன்னிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வேதம் கேட்டால் வாழ்க்கையில் ஆண்டவரை அதை எங்களை ரூபாந்தரப்படுத்தவில்லை என்பது திட்டமான ஒரு பாடமா இருக்காண்டவரை, வாழ்க்கையின் செயலா இருக்காண்டவரை. அதுல இருந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் தரும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தொடர்ந்து நீ பேசும் உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரை கேட்கிறவர்கள சத்தியத்தை கை கொள்ளுவர்களா எங்களை மாற்றும். அப்படி செய்கிறது கிறிஸ்துவத்திரம். விசேஷமா இந்த ஜெபக்குழுவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிற உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்தி ஆண்டவரை எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரை வெளிப்படை தோற்றத்துல அல்ல இருதயத்தின் ஆழத்தில் அது கிரியை செய்கிற ஒன்றாக மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல கர்த்தாவின் ஆண்டவரை திருச்சபையின் மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே தந்த திருச்சபையை குறித்து உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்.
மனம் திரும்புதலுக்கும் ஆண்டவரை ஜீவிதத்தின் மாற்றங்களுக்கும் இடையில்லாத ஒரு திருச்சபை. ஆண்டவரை இந்த திருச்சபையில எந்த வகையான மாற்றத்தை அடையான ஆண்டவரை 24 ஆண்டுகளாய் காண முடியல கர்த்தாவே. இந்த மாற்றத்தை நீர் உருவாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டீரோ அதை நீர் உருவாக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. சின்ன பிள்ளைகள், முதியவர்கள், வாலிபர்கள் ஆண்டவரை, இன்னும் கர்த்தாவே தேவை நிறைந்தவர்கள், விதவைகள் ஆண்டவரே, தனிமையின் ஜீவித பாதையில ஆண்டவரே வறுமை உணர்கிறவர்கள் எல்லாரும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் மேலுள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் வேதத்தின் மேலுள்ள ஆண்டவரை பற்று நீர் உருவாக்க நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து சபை ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் நடத்தும் ஆண்டவரே. தூர தேசங்கள்ல இருக்கிற, வெளிநாடுகள்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நினைக்கிறோம் ஆண்டவரை. வீட்டுக்கு தூரமா இருக்கிற எல்லா மக்களையும் நினைக்கிறோம். பெற்றோருக்கு ஆண்டவரை உண்மையாயிருக்க வேண்டும் என்ற உணர்வை நீ கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். செய்கிற வேலையா இருந்தாலும், படிக்கிற பாடங்களா இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து ஆண்டவரை அதன் திறமைகளும் ஞாபகங்களும் மெமரியும் கான்சன்ட்ரேஷன் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து பாரப்படுகிற பெற்றோர் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்கால அமைப்புகளுக்கு தடையா இருக்கிற பிள்ளைகளே உண்டு ஆண்டவரை. அப்படிப்பட்டதான நிலைமைகளை கர்த்தர் நீர் என்ன சித்தம் கொண்டீரோ அதை செயல்படுத்த பெற்றோர்களுக்கு ஆண்டவரை நீர் உதவும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. எங்கள் பிள்ளைகளோ ஆண்டவரை தங்களுடைய பிடிவாதங்களில் தங்கள் நினைத்ததை நிறைவேற்ற ஆண்டவரை பெற்றோருடைய ஆலோசனைகளோ சபையுடைய ஆலோசனைகளோ ஆண்டவரை தங்களுக்கு ஆண்டவரை செயலற்றதாய் சிந்திக்கிற பிள்ளைகள் எங்கள் கூட்டத்தில் உண்டு ஆண்டவரை. வாலிபத்தினுடைய ஆண்டவரை அவர்களுடைய மனம் போக்கில் ஆண்டவரை வாழ்க்கையை நடத்த விரும்புகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரை. அப்பா, வேதத்துக்கோ தெய்வத்துக்கோ கீழ்ப்படியன ஒன்றுள்ள எண்ணமில்லாத பிள்ளைகள் ஆண்டவரை. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை குறித்த உங்களுடைய திட்டம் என்னதோ அதை நீ செயல்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை குறித்த உங்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் நீர் ஒரு தந்தை வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தாதது வரைக்கும் யாருக்குள்ளே எந்த மாற்றத்தையும் எங்களால் கொண்டு வர முடியாது என்ற தெளிவும் ஆண்டவரை உணர்வும் எங்களுக்கு உண்டு தகப்பனே. அதனாலேயே நம்முடைய சமூகத்துல சகலத்தையும் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் விசேஷமாய் தகப்பனே, இந்த காலை வேளையில தேசத்தை நினைக்கிறோம். தேசத்துல ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் நினைக்கிறோம். விசுவாசம் ஆண்டவரே, அதுபோல கர்த்தாவ உண்மையாய் உண்மை ஆண்டவரை உங்களுடைய சேவை செய்து கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருணை அவர்களோடு இருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். மிஷினரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். எல்லாரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, பாரத தேசத்தினுடைய விக்கிரகத்தினுடைய ஆண்டவரை உன்னத நிலை அடைந்து கொண்டிருக்கிறது. 100 ஆண்டின் நிறைவு ஆண்டவரை அதை சந்தோஷிக்க போகிறது ஆண்டவரை. அது அப்போ அந்த பூமியில ஆண்டவரை உமக்கு ஆண்டவரை விரோதமாய் இந்த விக்கிரகத்தினுடைய ஆண்டவரை அந்த வல்லமை ஆண்டவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீர் அறிவீர் ஆண்டவரை. உடைய சுத்தத்தை நீர் நடத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. உடைய மகிமை ஆண்டவரை விக்கிரகங்களுக்கு போகாதிருக்க நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தை நம்புகிறோம். வசனத்துல இருந்து ஆண்டவரை உடைய சமூகத்துல சகலத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரை. நாங்கள் ஜெபித்ததுனாலும் நாங்கள் ஆண்டவரை விண்ணப்பித்ததுனாலும் நடந்தது என்ற பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் நாங்கள் போகாதபடி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.